குழந்தைகளுக்கு சிறிய கதை. நரியும் ஆமையும். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு நரியும் ஆமையும் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒருமுறை ஆமை நரியிடம், எனக்கு என்னுடைய ஓடு பிடிக்கவே இல்லை என்று கூறியது. அது கனமாக இருப்பதாலும் மற்ற விலங்குகளைப் போல வேகமாக ஓட முடியவில்லை என்பதாலும் அது கூறியது. அதற்கு நரி, கடவுள் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் மாறுபட்ட அமைப்பில்தான் உள்ளது. அதாவது இயற்கையின் தட்பவெப்பத்திலிருந்தும் மற்ற விலங்குகளிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காகவும் நம்மை கடவுள் பல அமைப்புகளில் படைக்கிறார். உனக்கும் உன்னுடைய ஓடும் அந்த வடிவில்தான் படைக்கப்பட்டது என நினைக்கிறேன் என்று கூறியது. அதை கேட்டும் ஆமைக்கு திருப்தியடையவில்லை. அப்பொழுது அங்கு வந்த வேடன் அம்பு எய்த நரியை குறி பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த ஆமை அங்கு சென்று அம்பு தன் முதுகின் மேல் விழுமாறு குறுக்கே சென்றது. அப்போது தன் ஓட்டின் மீது பட்டு கீழே விழுந்தது. உடனே நரி வேடனை நோக்கி பாய்ந்தது. உடனே வேடன் அலறியடித்து ஓடிவிட்டான். பிறகு நரி வந்து, பார்த்தாயா, இப்பொழுது உன்னுடைய ஓடுதான் நம்மை காப்பாற்றியுள்ளது என்று கூறியது. பிறகு ஆமைக்கு உண்மை புரிந்தது. இவ்வாறாக இக்கதையின் மூலம் நாம் நம்முடைய பலமும் பலவீனமும் இரண்டும் தெரிந்து வைத்து கொண்டாலும் பலவீனத்தை புறக்கணித்து பலத்தை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். நன்றி, வணக்கம்.